இதில் தயிர், மஞ்சத்தூள், கல்லுப்பு, வினிகர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தனியா தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகு ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சோள மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், பாதி லெமன் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கலரிடலாம். பிரியாணி பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். காடை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காடை போட்டுடலாம். இப்போ காடை போட்டாச்சு. இப்போ வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.